கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 2 டேஸ்க்கு முன்னாடி ப்ரௌனி ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு என்னோடய பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன் அண்ட் என்னென்ன ப்ராடக்ட்லாம் நான் யூஸ் பண்ணுறேன், ப்ரௌனி கரெக்டான ஒரு ப்ரௌனி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான். ஸோ பெர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸோடு எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அதோடய ரெசிப்பியும் நான் அப்கமிங் வீடியோவில் போடுறேன். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதேமாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சில விஷயங்களும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா 2 டேஸ் பிஃபோரே எனக்கு வந்துருந்துச்சு. ஸோ நான் வீடியோவும் அப்போ எடுத்துட்டேன். எனக்கு டைம் இல்லாதனால நான் அதை இன்றைக்கி தான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். நமக்கு வந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா ஒரு அசர்டட் பாக்ஸ் ஆர்டர் வந்துருந்துச்சு. அது கூட பார்த்திங்கன்னா 1/2 kg கிரிங்கிள் டாப் ப்ரௌனி ஆர்டர் வந்துருந்துச்சு. மோஸ்ட்லி நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுற எல்லாமே பார்த்திங்கன்னா அசர்டட் பாக்ஸ் அண்ட் கிரிங்கிள் டாப் ப்ரௌனி தான் ஆர்டர்ஸ் நிறையா வருது. ஸோ இதை எப்படி பண்ணுறோன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்போயுமே பார்த்திங்கன்னா நான் இதுக்குன்னு தனியாக ஒரு மிக்சிங் பவுல்னு வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு 2 எக்ஸ் 1/2 kg அப்படின்னா 2 எக்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ 2 எக்ஸ் நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ளஃபியாக வர்ற மாதிரி நான் அடித்து எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட பீட்ரு இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட்டு அண்டு பட்டர் இது ரெண்டையும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுத்து அதை மெல்ட் பண்ணி நீங்கள் டபுள் பாயிலிங்கில் தான் மெல்ட் பண்ணணும். ஸோ டேரெக்டாக நம்ம மெல்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும், ஓவர் ஹீட் ஆகிரும். ஸோ அதனால் டபுள் பாயிலிங்கில் இதை மெல்ட் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அதுக்கப்புறம் மாவு மைதா தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் மைதாக்கு பதிலாக ராகி அண்ட் கோதுமை இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மைதா நீங்கள் சலித்து தான் யூஸ் பண்ணணும். ஸோ சலித்து ஏன் யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் ப்ரௌனி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரௌனி பார்த்திங்கன்னா சாஃப்டாக வராது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆஃப்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஒரு 2 டேஸ் 3 டேஸ் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஃபைனலி பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ் எப்படியுமே நான் லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணுவேன். பிகாஸ் இது நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். நான் எப்போயுமே லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணுறேன். ஃபைனலி இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணதுக்கப்புறம் இது ஓவராக நம்ம மிக்சிங் கொடுக்கக்கூடாது, ஓவர் மிக்சிங் பண்ணக்கூடாது. ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதுதான் ப்ரௌனிக்கு கரெக்டான ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பார்க்குறவே ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ இப்படி தான் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ண கஸ்டமரும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்கிட்ட ஆர்டர் பண்ணுறப்ப என்ன சொன்னாங்கன்னா, சரி உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், உங்கள் ப்ரௌனி பார்க்குறப்பயே ரொம்பவே டெம்ப்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் ஆர்டர் பண்ணேன். அவங்க பையனுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. பிகாஸ் அவங்க பையனுக்காக தான் இதை ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கேட்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா என்னோடய ப்ரௌனிக்கு இவ்வளோ ஒரு தீவிரமான ஒரு குட்டி ஃபேன் இருக்காங்க அப்படின்றப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ அவங்க கேட்ட மாதிரியே வால்நட் அண்ட் பாதாம் ஆட் பண்ணி ஒரு நட்ஸ் ப்ரௌனியை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் மில்க் சாக்லேட் அண்ட் ஒயிட் சாக்லேட் ரெண்டும் மிக்சிங்கில் ஒரு டபுள் சாக்லேட் தான் நான் எடுத்துக்கிறேன். ஃபைனலி பார்த்திங்கன்னா இதை நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிரிங்கிள் டஃப் இதிலே ஃபார்ம் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ கிரிங்கிள் டஃப் வரணும் அப்படின்னா அது நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப கரெக்டான மிக்சிங்கில் பண்ணால் மட்டும்தான் இந்த கிரிங்கிள் டஃப் வரவே செய்யும். ஸோ இது நான் அசார்டட் பாக்ஸுக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்னொரு 1/2 kg ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது கிரிங்கிள் டஃப் ப்ரௌனி எம்டி ப்ரௌனியாக கேட்டிருந்தாங்க கஸ்டமர். ஸோ அதுக்காக நான் இதை நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 kg எடுத்துகிட்டு செகண்ட் இதையும் 1/2 kg ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க ஃபைனலி நம்ம அசார்டட் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கும் நீங்கள் ப்ரௌனி ஆர்டர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன வெரைட்டிஸ் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மெனு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன்.
ஸோ இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பீசஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். இது நான் அசார்ட்டடுக்காக இந்த இந்த சைஸில் வந்து பீசஸ் வந்து எடுத்திருக்கேன். அதில் பேலன்ஸ் இருந்ததை வந்து நான் வீட்டுக்கு சாப்பிட வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கு இது கூட வந்து நான் ஒரு சாக்கோ சிப்ஸ் ப்ரௌனியும், அதுக்கப்புறம் சாக்கோ சிரப் போட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணி ஒரு ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் ஃபைனலி நம்ம ரெடி பண்ணிட்டோம். அசார்ட்டட் பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் என்ன ஃப்ளேவரில் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஃப்ளேவர் மீன்ஸ் நீங்கள் மேலே டாப்பிங்ஸ் வந்து நீங்கள் என்ன லைக் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதையே நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸாக்டாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். ஃபைனலாக வந்து இதை பேக் பண்ணிடலாம். பேக்கிங்கு பார்த்திங்கன்னா நான் அசார்ட்டடுக்கு இந்த பாக்ஸ் தான் எடுத்திருந்தேன். மோஸ்ட்லி வந்து டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நான் டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் வந்து கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். பட் அது பார்த்திங்கன்னா நிறையா ஆர்டர்ஸ் வந்தனால காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த கஸ்டமர் திடீர்னு ஆட் பண்ணுறப்போ என்கிட்ட அது இல்லை. ஸோ நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வரதுக்கு லேட் ஆனதுனால இதே பாக்ஸ்லேயே வந்து நான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக செட் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலி நம்மளோட ஸ்டிக்கரை பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு கிரிங்கிள் டாப் ப்ரௌனி ஒரு 1/2 kg கேட்டிருந்தாங்க கஸ்டமர். அது வந்து எம்டியாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நான் இதை வந்து எடுத்திருக்கேன். அந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து 1/2 kgயில் வந்து நம்ம நார்மல் ப்ரௌனி பீசஸ் போடுறப்ப 9 பீசஸ் தான் வரும். ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எங்களுக்கு கொஞ்சம் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே நாங்கள் கேர் பண்ணுறோம் அப்படின்றனால கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக ஒரு 15 பீசஸ் வர மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த இன்ச் அளவில் தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ அவங்க கேட்டது 15 பீசஸ் தான் கேட்டிருந்தாங்க. 1/2 kgயில் வந்துடுச்சு. ஸோ இருந்தாலும் நான் வந்துட்டு இவங்க நமக்கு ரெகுலர் கஸ்டமர் அப்படின்றனால ஒரு பீஸ் வந்து எக்ஸ்ட்ராவே வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை பேக் பண்ணுறதாங்க ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஃபைனலி பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கவர் வச்சு அந்த ப்ரௌனியை பேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இது பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து ஒட்டிகிட்டே இருந்துச்சு. ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து பேக் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணுறப்ப நம்ம பாக்ஸில் வைக்கிறப்ப ப்ரௌனி வந்து உடையாமல் இருக்கும். கிரிங்கிள் டஃப் பார்த்திங்கன்னா வெளியே வராமல் இருக்கும். ஸோ ஃபைனலி எல்லா பீசஸையும் இதே மாதிரி நான் வந்து இந்த பேப்பர் வந்து ரோல் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு வெயிட் போட்டு நான் காட்டியிருக்கேன். 1/2 kg கரெக்டாக வந்துடுச்சு. நம்ம பெரிய பீசஸாக போட்டோன்னா 1/2 kgக்கு வந்து 1/2 kg பாக்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த பாக்ஸே வந்து கரெக்டாக இருக்கும். பட் நம்ம இந்த கஸ்டமர் வந்து கொஞ்சம் சின்ன பீசஸாக கேட்டனால பீசஸ் வந்து நிறையா வந்துடுச்சு. அதை 1/2 kg பாக்ஸ்லேயே ஒரே பாக்ஸில் என்னால் வந்து மொத்தமாக உள்ளே வச்சு பேக் பண்ண முடியல. ஸோ இதுக்காக தான் நான் 2 பாக்ஸாக வந்து எடுத்திருக்கேன். ஒன்று இந்த 1/4 கிலோ பாக்ஸ் ஒன்று, 1/2 கிலோ பாக்ஸ் ஒன்று. ஸோ 2 பாக்ஸாக எடுத்து 2லேயும் தனித்தனியாக நான் பேக் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேக்கிங் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் இது தான். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறையா ஃபங்க்ஷனுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸாக கொடுக்குறதுக்கு வந்து மோஸ்ட்லி நம்மக்கிட்ட இந்த ப்ரௌனி தாங்க ஆர்ட்ரு பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி நான் வந்து இதை 2 பாக்ஸாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா நான் ஸ்டிக்கர் வந்து ஒட்டிட்டேன். ஸோ இப்போ இது வந்து நான் ஒரு பேக் பண்ணி மொத்தமாக அவங்களுக்கு நான் டெலிவரிக்கு கொடுத்துருவேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேணுச்சுன்னா மறக்காமல் ஆர்டர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கஸ்டமர் கொடுத்த ரிவ்யூவும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஆர்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.